exercise 1.3 ல 15th sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா the total cost of air force on a given route is compressed of the basic cost C and the fuel surcharge S is rupees. Both C and S are function of the mileage M அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு வான்வழி பயண கட்டணங்கிறது ஒரு அதனோட அடிப்படை கட்டணத்தையும் அதோட எரிபொருள் கட்டணத்தையும் சேர்த்திய ஒரு தொகையா எழுதியிருக்காங்க. அதாவது C of X, அத ஒரு ஃபங்க்ஷன்ல சொன்னோம்னா C of X, அடிப்படை கட்டணம் வந்து சிங்கிறதும் எரிபொருள் கட்டணத்தை X அப்படின்னு எழுதியிருக்காங்க. அது தனித்தனி ஃபங்க்ஷனா C of M is equal to 0.4M plus 15 சொல்லியிருக்காங்க. அண்ட் S of M is equal to 0.03M னு சொல்லியிருக்காங்க. இது டோட்டல் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நம்ம அந்த வான்வழி பயணத்துக்கான மொத்த தொகையை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு மைலுக்கு தகுந்த மாதிரி, அதாவது ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு தகுந்த மாதிரி அதோட கட்டணம் மாறும். அதுக்காக தான் ஃபங்க்ஷனா கொடுத்துருக்காங்க. அந்த நம்ம இந்த கிலோமீட்டரை நாம வந்து ஃபங்க்ஷன்ல அப்ளை பண்ணோம்னா காஸ்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும். அப்போ 1600 கிலோமீட்டர் போகணும்னா அந்த ஏர்ஃபோர்ஸ் கட்டணம் என்னவா இருக்கும், அதாவது வான்வழி பயணத்துக்கான கட்டணம் என்னவா இருக்கும் அப்படிங்கறத, டிக்கெட் காஸ்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃபங்க்ஷனை ஆட் பண்ணி டோட்டல் காஸ்டுக்கான ஃபங்க்ஷனை நம்ம மாத்திக்கணும். given cost function and fuel surcharge function are as follows. ரெண்டு தனித்தனியா கொடுத்திருக்கான். C of M equal to 0.4M plus 15 எழுதிக்கிறோம். S of M equal to 0.03M அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ரெண்டையும் நாம ஆட் பண்றத T of M அப்படின்னு எடுத்துக்கலாம். டோட்டல் காஸ்ட் ஆஃப் டிக்கெட்டை நம்ம T of M னு எடுத்துக்கலாம். அப்ப T of M அப்படின்னா என்னதுன்னா பேசிக் காஸ்ட்டும் ஃபியூல் காஸ்ட்டையும் ஆட் பண்றது. C of M ஐயும் S of M ஐயும் ஆட் பண்றது T of M அப்படின்னா T of M is equal to C of M என்ன 0.4M plus 50. அதே மாதிரி S of M எப்படின்னா 0.03M ரெண்டே ஆட் பண்றோம். 0.4M ஐயும் 0.03M ஐயும் ஆட் பண்றோம். என்ன வந்துரும் 0.43M அப்படின்னு வந்துரும். இது ரெண்டும் தான் லைக் டைம், ரெண்டே ஆட் பண்றோம். 50 அப்படியே வச்சுக்கிறோம். அப்ப T of M equal to 0.43M plus 50 அப்படின்னு எழுதிக்கிறோம். டோட்டல் காஸ்ட் இதுல 1600 கிலோமீட்டருக்கு காஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு M அப்படின்னா 1600 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்போ 0.43 into 1600 plus 50. அப்போ 43ஐயும் 60ஐயும் மல்டிபிள் பண்றோம். 43 into 16. 6 3s are 18 க்கு 8 remainder 1. 6 4s are 24, 25 அப்படின்னு வந்துரும். 3 1s are 3, 4 1s are 4. அப்ப 8 4 plus 2 6 688 னு வரும். இதோட ரெண்டு டிஜிட்டை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு, ஏன்னா நம்ம மல்டிபிள் பண்றது 1600 மல்டிபிள் பண்ணோம், 16 தான் மல்டிபிள் பண்ணிருக்கோம். அப்போ 2 0 போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு டிஜிட் நம்ம தள்ளி புள்ளி வச்சோம்னா 688 அப்படின்னு வந்துடும். இதோட நம்ம 50 ஆட் பண்றோம். அப்ப 8 plus 5 அப்படின்னா என்ன வந்துரும்னா 13க்கு 3 ரிமைண்டர் 1, 6 plus 1 அப்படின்னா 7. அப்ப rupees 738 வந்துடும். அப்ப காஸ்ட் என்னன்னா 1600 கிலோமீட்டர் நம்ம பயணம் பண்ணோம்னா 738 ரூபா கட்டணும். Sixteenth sum, a salesperson whose annual earning can be represented by a function a of x னு கொடுத்திருக்காங்க. ஒரு விற்பனை பிரதிநிதி வந்து ஆண்டுக்கு எவ்வளவு வருமானம்
ஈட்டுவார் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஏ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ் அப்படிங்கிறது ருப்பி வேல்யூ ஆஃப் எ merchant is his sales. His son is also his sales and his earning represent by a function. அவனோட பையன் அதே மாதிரி விற்பனை பிரதிநிதியாக இருக்கிறான். அவன் வந்து வருஷத்துக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுவான் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 25,000 ப்ளஸ் 0.05x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி ரெண்டு பேர்த்தோட ஆண்டு வருமானத்தை ஆட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏ ப்ளஸ் எஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது டோட்டல் ஃபேமிலி இன்கம், அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி 1,50,00,000 இதை வந்து இவ்வளோ விலைக்கு அந்த பொருளெல்லாம் வித்திருந்தானா அவங்களுக்கு வருமானம் என்னவா கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இவ்வளோ காஸ்ட்டுக்கு பொருளை வித்திருந்தா அவங்களுக்கு ஆண்டு வருமானம் எவ்வளோ கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறதையும் நாம கண்டுபிடிக்கணும். முதல்ல ஏ பிளஸ் எஸ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிப்போம். given a of x அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 30,000 plus 0.04x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்டு s of s அப்படின்னா 25,000 plus 0.05x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் ஆட் பண்றோம். a plus s into x அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா a of x plus s of s அப்படின்னு எழுதிக்கிறோம் is equal to a of s அப்படின்னா 30,000 plus 0.04x, s of x அப்படின்னா 25,000 plus 0.05x. 30,000ஐயும் 25,000ஐயும் ஆட் பண்றோம். அப்போ 55,000 ஆயிரும். 0.04ஐயும் 0.05ஐயும் ஆட் பண்றோம். அப்போ 0.09 ஆயிரும். அப்போ 0.09x அப்படின்னு எழுதிக்கிறோம். அப்போ a plus s of x அப்படின்னா 55,000 plus 0.09x. இது ஃபங்க்ஷன், அவங்களோட ஆண்டு வருமானத்துக்கான ஃபங்க்ஷன். அவங்க 1,50,00,000க்கான பொருளை வித்திருந்தா அவங்களுக்கு வருமானம் என்ன கிடைச்சிருந்திருக்கும். அப்போ எக்ஸுக்கு பதில அதை சப்ஸ்டியூட் பண்றோம். சப்ஸ்டியூட் பண்ணி 0.09ஆல மல்டிபிள் பண்றோம். மல்டிபிள் பண்ண என்ன வந்துருது அப்படின்னா 13,50,000 கிடைக்குது. அப்போ 13,50,000 55,000 ஆட் பண்றோம். 13,50,000 இத 00055 ஆட் பண்றோம். இப்போ என்ன வந்துரும் 0,005 10க்கு 0 ரிமைண்டர் 1 4 1 வந்துரும். அப்போ என்ன வந்துருது 14,05,000 அவங்களுக்கு வருமானம் கிடைக்குது. Exercise 1.3 17th sum. A function for exchange American dollar for Singapore dollar on a given day is f of x equal to 1.23x. அதாவது அமெரிக்கன் டாலரா இருக்கிறத சிங்கப்பூர் டாலரா மாத்துறதுக்கான ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. f of x equal to 1.23x னு வேர் x ரெப்ரசன்ட் த நம்பர் ஆஃப் அமெரிக்கன் டாலர். அதில் எக்ஸுங்கிறது அமெரிக்கன் டாலர். அமெரிக்கன் டாலரோட எண்ணிக்கை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு சிங்கப்பூர் டாலரோட வேல்யூவாக மாற்றி கொடுத்துரும். அந்த சேம் டே அதே நாளில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சிங்கப்பூர் டாலரை இந்தியன் ருபீஸாக மாற்றுறதுக்கான ஃபங்க்ஷன் g of y 50 plus 50y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேறு இதில் y அப்படிங்கிறது ரெப்ரசன்ட் த நம்பர் ஆஃப் சிங்கப்பூர் டாலர்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். விச் எ ஃபங்க்ஷன் ரைட் எ ஃபங்க்ஷன் விச் வில் கிவ் த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் அமெரிக்கன் டாலர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ இந்தியன் டாலர். அதாவது முதல்ல அமெரிக்கன் டாலரை சிங்கப்பூர் டாலராக மாற்றணும், சிங்கப்பூர் டாலரை திரும்பவும் இந்தியன் டாலராக மாற்றணும். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டைரெக்டாக அமெரிக்கன் டாலரை இந்தியன் ருபீஸ்க்கு மாற்றுறதுக்கான ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்.
given x is number of American dollar அப்படின்னு சொல்லுவோம். அப்போ f of x is a Singapore dollar. f of x ங்கிறது சிங்கப்பூர் டாலர்னு சொல்லுவோம். அப்போ f of x equal to 1.23x. y is a சிங்கப்பூர் டாலர். y ங்கிறது சிங்கப்பூர் டாலர். y of x ங்கிறது இந்தியன் ருபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ g of y is equal to 50.50y. Now the function which will give the exchange rate of American dollar in Indian rupees. நம்ம என்னவா மாத்தணும்னா அமெரிக்கன் டாலரை இந்தியன் ருபீஸா மாத்துறதுக்கான ஃபங்க்ஷன். அதை நம்ம என்னன்னு சொல்லும்னா g composite f of x. இப்படி மாத்திட்டோம்னா அந்த ஃபங்க்ஷனை g composite f ஆ மாத்திட்டோம்னா அது அமெரிக்கன் டாலரை டைரக்டா இந்தியன் ருபீஸ்க்கு மாத்தி கொடுக்கறதுக்கான ஃபங்க்ஷனா மாறிடும். அதுக்கு என்ன பண்ணணும்னா g composite f of x போடணும். அப்ப g composite f of x எப்படி எழுதுவோம்? g into f of x அப்படின்னு எழுதிக்குவோம். g into f of x. அப்போ g எழுதிக்கிறோம். f of xங்கான ஃபங்க்ஷன் என்னன்னா 1.23x. அப்போ அதை கொண்டுட்டு போய் ஜிங்கிற ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஜிங்கிற ஃபங்க்ஷன் அப்படின்னா 50.50y அதில் சப்ஸ்டியூட் பண்ணும். yக்கு பதிலாக 1.23x அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ 50.50 இன்ட்டு 1.23x அப்படின்னு போடுறோம். ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். 50.50ஐயும் 1.23xஐயும் மல்டிபிள் பண்ணும். பாயிண்டெல்லாம் விட்டுட்டு 505 123 மல்டிபிள் பண்ணிட்டு ஒரு டிஜிட் சேர்த்திக்கணும். சேர்த்திட்டு 4 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம்னா 62.115 வந்துடும். இதுதான் வந்து அமெரிக்கன் டாலரை இந்தியன் ருபீஸா மாத்துறதுக்கான டைரக்ட் ஃபங்க்ஷன். g composite f of x equal to 62.115x, where x is a American dollar. xங்கிறது அமெரிக்கன் டாலர். அமெரிக்கன் டாலர் அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டைரெக்டாக நமக்கு g composite f அதாவது இந்தியன் ருபீஸாக நமக்கு கிடைச்சிரும். (1.3) 18th sum. A owner of a small restaurant can prepare a particular meal at a cost of ₹100. அதாவது ஒரு சின்ன உணவகத்துல ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா ₹100 செலவுல ஒரு மீல், அதாவது ஒரு சாப்பாட்டை உருவாக்குறாரு. அதை வந்து he estimate that if the meal price of the meal is x rupees அப்படின்னு சொல்றாங்க. That the number of customer who will order that meal at the price in an evening in the given by the function d of x equal to 200 minus x அப்படின்னு சொல்றாங்க. மொத்தமா அந்த பொருள் அந்த உணவை வாங்குறவங்களோட எண்ணிக்கையை d of x is equal to 200 minus x ன்னு சொல்றோம். express his day revenue அப்படின்னா மொத்த செலவு, அதாவது வருமானம், அன்றைய வருமானம். ரெவன்யூ அப்படின்னா அன்றைய வருமானம் சொல்லுவோம். டோட்டல் காஸ்ட் அந்த நாளான மொத்த செலவு என்ன, அப்புறம் ப்ராஃபிட். இத மூணையும் நம்ம ஃபங்க்ஷனா மாத்தி காட்டணும். ரெவன்யூ, டோட்டல் காஸ்ட், ப்ராஃபிட். ரெவன்யூ அப்படின்னா அன்றைய வருமானம்னு சொல்லுவோம். டோட்டல் காஸ்ட் அப்படின்னா மொத்த செலவு அப்படின்னு சொல்லுவோம். ப்ராஃபிட்னா லாபம் என்ன. இது எல்லாத்தையும் நம்ம ஃபங்க்ஷன்ல எழுதி காட்டணும். நம்பர் ஆஃப் கஸ்டமர், அதுதான் நம்ம d of x அப்படின்னு சொல்லுவோம். 200 minus x. காஸ்ட் ஆஃப் ஒன் மீல், ஒரு மீலுக்கான காஸ்ட் எவ்வளவு ஆச்சு அப்படின்னா ₹100 ஆச்சு. அப்ப டோட்டல் காஸ்ட் ஒருத்தருக்கு வந்து ₹100னா மொத்தமா எத்தனை பேர் வராங்கன்னா அதை நம்ம ரெண்டையும் மல்டிபிள் பண்ண 100ஐயும் வந்தவங்களோட எண்ணிக்கையும் மல்டிபிள் பண்ணோம்னா டோட்டல் காஸ்ட் தெரிஞ்சிடும். அப்ப 100 into 200 minus x. அப்ப 100 into 200 minus x தான் டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ரெவன்யூ கண்டுபிடிக்கணும். இப்ப ரெவன்யூ ஆஃப் ஒன் மீல்
இப்போ x அப்படின்னு வச்சுக்குவோம். டோட்டல் ரெவென்யூ அப்படின்னா x into 200 minus x அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரெவென்யூவையும் காஸ்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும். ரெவென்யூ அப்படிங்கிறது x minus x into 200 minus x. காஸ்ட் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சோம் 100 into 200 minus x. ரெண்டையும் மல்டிபிள் மைனஸ் பண்ணும். ப்ராஃபிட்ல ரெவென்யூல இருந்து காஸ்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணாதான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது அன்றைய வருமானத்துல இருந்து எவ்வளவு டோட்டலா எவ்வளவு நமக்கு அன்னைக்கு வருமானம் வந்தது, அதுல எவ்வளவு நம்ம செலவானுச்சு அப்படிங்கறத மைனஸ் பண்ணா நமக்கு அன்னைக்கு ப்ராஃபிட் என்ன கிடைச்சது அப்படிங்கிறது கிடைச்சிரும். இப்ப ரெவென்யூ அப்படிங்கிறது x into 200 minus x, காஸ்ட் அப்படிங்கிறது 100 into 200 minus x. ரெண்டையும் செப்பரேட் பண்றோம். இதுல ரெண்டுலயும் காமனா இருக்கிற 200 minus x காமனா எடுத்துறோம். எடுத்துட்டா என்ன வந்துரும்னா x minus 100 அப்படின்னு வந்துரும். அப்ப 200 minus x into x minus 100 இதுதான் ப்ராஃபிட்டுக்கான ஃபங்க்ஷன். 20th sum. A simple chipper taken a numbers and code it. அதாவது ஒரு சாதாரண சங்கேத மொழியை நம்ம ஒரு எழுத்தா எழுதுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. f of x equal to 3x minus 4 அப்படிங்கிறது. Find the inverse of a function. இதோட இன்வர்ஸ் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். நாம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சம்லி பார்த்திருக்கோம். போன கிளாஸ்ல இன்வர்ஸ்லாம் எப்படி அப்படிங்கறத. Determine whether the inverse is also a function. அது ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லணும். And verify the symmetrical property about the line y equal to x. இது y equal to x பொறுத்து இது ஒரு சிமெட்ரிக் அப்படிங்கறதையும் நாம சொல்லணும். முதல்ல அந்த ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். f of x equal to 3x minus 4 அப்படின்னு எழுதிக்கலாம். இதை நாம f of x தூக்கிட்டு y அப்படின்னு போட்டுக்கலாம். y equal to 3x minus 4 ஆயிரும். இதை வந்து x க்கு சேஞ்ச் பண்ணும். minus 4 இந்த பக்கம் கொண்டு வரோம் லெஃப்ட் சைடு. இப்போ y plus 4 is equal to 3x வந்துரும். அப்போ y is equal to 3x minus 4 அப்படின்னு வந்துரும். சாரி, x க்கு தான் நம்ம சேஞ்ச் பண்ணோம். அப்போ y plus 4 divided by 3 is equal to x அப்படின்னு வந்துரும். அப்போ x is equal to y plus 4 divided by 3 அப்படின்னு வந்துரும். இதான் நம்ம g of x அப்படின்னு எடுத்துக்குவோம். g of y ன்னு எடுத்துக்குவோம். g of y is equal to y plus 4 by 3 அப்படின்னு எடுத்துக்குவோம். f of xங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு, g of yங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. இதுல இருந்து f காம்போசிட் g யும் g காம்போசிட் f ஐயும் கண்டுபிடிக்கணும். f காம்போசிட் g ஐயும் g காம்போசிட் f அப்படிங்கறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டையும் கண்டுபிடிப்போம். ரெண்டு என்ன ஆகும்? f காம்போசிட் g அப்படிங்கிறதுக்கு நமக்கு y, அதாவது iy அப்படின்னு கிடைக்கும். g காம்போசிட் f க்கு என்ன கிடைக்கும்னா x அப்படின்னு கிடைக்கும், ix அப்படின்னு கிடைக்கும். இதை நீங்க போடணும். இது ரெண்டையும் போட்டதுக்கு அப்புறம் இப்படி வந்ததுன்னா இது என்னன்னு சொல்லுவோம்? பைஜெக்டிவ் அண்ட் இன்வெர்ஸ் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவோம். இதை சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ணும். இதை நம்ம x தூக்கிட்டு என்னன்னு எழுதிக்கலாம்னா f இன்வெர்ஸ் ஆஃப் y அப்படின்னு சொல்லுவோம். f இன்வெர்ஸ் ஆஃப் y னா y plus 4 by 3 அப்படின்னு எழுதிக்குவோம். y plus 4 by 3. அடுத்தது y நம்ம x க்கு சேஞ்ச் பண்ணோம். அப்ப f இன்வெர்ஸ் ஆஃப் x is equal to x plus 4 by 3 அப்படின்னு வந்துரும். இந்த மாதிரி இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கணும். முதல்ல f of x ன்னு இருக்கிறத y ன்னு மாத்தி அந்த ஃபங்க்ஷனை டோட்டலா x மட்டும் லெஃப்ட் சைடு மீதில ரைட் சைடு வர மாதிரி மாத்திக்கிறோம். அதுக்கு g of y ன்னு பேர் கொடுத்துக்கிறோம். கொடுத்ததுக்கு அப்புறம் f காம்போசிட் g கண்டுபிடிக்கணும். அது y ன்னு கிடைக்கும். அதே மாதிரி g காம்போசிட் f ன்னு எடுத்து கண்டுபிடிக்கிறோம். அது x ன்னு கிடைக்கும். அது ix iy அப்படின்னு எழுதிக்கிட்டு the function is bijective and inverse to each other ன்னு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இந்த g தூக்கிட்டு f
இன்வர்ஸ் ஆஃப் ஒய்னு மாத்துவோம். எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்னா ஒய் பிளஸ் 4/3 அப்படின்னு வந்துடும். அதை எக்ஸுக்கு மாத்திரம்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் பிளஸ் 4/3 அப்படின்னு எழுதிக்கணும். இந்த மாதிரி எழுதிடுவோம். இது ஒரு ஃபங்க்ஷன், அதோட இன்வர்ஸும் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடணும். இது நம்ம டைரக்டா ஃபங்க்ஷன் இன்வர்ஸ் எழுதிட்டோம். நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா போட்டுட்டு போடணும். இன்வர்ஸுக்கானதை போட்டுடணும். போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அது ஒரு ஆல்சோ எ ஃபங்க்ஷன். இது ஒரு ஃபங்க்ஷனா தான் இருக்கும். எந்த வேல்யூ எக்ஸ்க்கு எந்த வேல்யூ அப்ளை பண்ணாலும் ஒரு இமேஜ் கிடைக்கும். இது ஃபங்க்ஷனா தான் இருக்கும். அடுத்தது இது வந்து y = x பொறுத்து சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லணும். y = 3x - 4 அதுக்கான டயகிராம் வரையணும். y = 3x - 4 கான டயகிராம். x வந்து 0 1 2 நெகட்டிவ் சைடுல கூட ஒரு ரெண்டு வேல்யூ கொடுக்கலாம். -1 -2 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 0 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா 3 × 0 0 0 - 4 னா -4 னு ஆயிரும். அதே மாதிரி 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா -1 வரும். 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 3 2s are 6 6 - 4 னா 2 வந்துரும். -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா -7 வரும். அதே மாதிரி -2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா -10 னு வந்துரும். இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டுக்கணும். அதே மாதிரி y = x + 4/3 க்கு x ஓட வேல்யூ 0 1 2 -1 -2 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அதுக்கான y வேல்யூ கண்டுபிடிச்சுக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் நம்ம கிராஃப்ல நோட் பண்றோம். f of x = 3x - 4 கான லைன் இது கொடுத்தாங்க. இந்த லைனை கரெக்டா நம்ம பாயிண்ட் நோட் பண்ணி டிரா பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த லைன் என்னன்னா g of x = x + 4/3 அதுக்கானதை வரைஞ்சிக்கிறோம். இது பாத்தீங்கன்னா இது வந்து y = x கான லைன். அதுவும் ஒரு டேபிள் மாதிரி போடலாம். x ஓட வேல்யூ 0 1 2 3 னு கொடுத்தீங்கன்னா y வேல்யூ கிடைக்கும். அதை நம்ம இந்த மாதிரி டாட் லைன்ல ஒரு லைன் வரையறோம். இந்த லைன் எப்படி இருக்குன்னா இது ரெண்டு பக்கமும் சிமெட்ரிக்கா இருக்கு. இந்த பக்கம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால இது வந்து y = xங்கற லைனை பொறுத்து சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம்.